அன்னைக்கிலிக்கா ஓடியாங்க எஸ்கேப் ஆயிடுவோம். இதுக்கு மேலே விட்டோம் அத்தனை சரக்கையும் நம்ம தலையில் கட்டிட்டு இவன் நம்மளை கடற்கரையாக்கி விட்டுருவா. இந்த கடைக்காரை நம்மளை பிடிச்ச மாவாட்டெல்லாம் விட மாட்டான். மொத்த கடையிலையும் நம்மளை வேலை பார்க்க விட்டுருவான். அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாது. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்காரங்களாக தான் சுற்றிட்டு இருக்கணும். எப்படி ஐடியா? வரீங்களா இல்லை எப்படி? வர மாடனு ஓடியாங்க ஓடிடுவோம். எக்கோ எக்கா அன்னைக்கிலிக்கா எக்கா அன்னைக்கிலிக்கா மாடனு ஏன் நில்லுங்க, நானும் வரேன். ஏன் நில்லுங்க அக்கா, ஏன் நில்லு, என்ன விட்டுட்டு வர்ற? எக்கா எக்கா நில்லு எக்கா. எக்கோ வா வா பொறுமையா வா. எதுக்கு இப்படி கிடந்து ஓடியார? அத்தாடி எம்புடுத்தோட ஓடியார. நானும் வாரம்னு தானே சொல்லிட்டு வந்தேன். நின்று கூட்டிட்டு வர மாட்டீங்களா? நீங்க தான் 4,79,500 ரூபாய்க்கு பில்லு போட்டு வாங்கி வச்சிருக்கீங்களே. அந்த ஜாமானை கட்டி தூக்கிட்டு வர 2 பேரும் வேணுமேனு பார்த்தோம். நீங்களும் அவளுக்கு துணைக்கு நின்று கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் ஓடி வர்றீங்க இப்படி? அத்தியாக்கா அந்த மாடல் பிள்ளைக்கு திமுற. அந்த எரும மாடு பண்ணதுக்கு நான் என்ன செய்வேன்? பெட்டி நீனும் தானே கூட நின்ற. நீ கூட இருக்கேங்கிற தைரியத்துல தானே நாங்க 2 பேரும் வெளியில உட்காந்துருந்தோம். 4,79,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கியிருக்காளே. அப்ப அவளையெல்லாம் என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்றதா? நான் அங்கனக்குள்ள நின்றுக்கிட்டு சொல்றேன். அடியே ஏதோ 4 கிலோ 3 கிலோ வாங்கினா பரவாயில்ல, என்னடி 20 கிலோ 30 கிலோ வாங்குறேன்னு கேட்க அப்படிலாம் ஒண்ணுமில்ல, நீ கம்முனு கடை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கம்முனு கடைன்னு என்னைய கம்முனு கடையே இருக்க வச்சு அந்த பிள்ளை எல்லாத்தையும் வாங்கிருச்சுங்கிறேன். நல்லா வாங்கினா போங்க. நாங்க 2 பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கோம். ஒரு பெரிய டெம்போ லாரி வந்து இறங்குது. பார்த்தா கட்டா சாக்கு. என்னன்னு கேட்டா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் முதலாளி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காராம். அதுக்காக வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்களும் ஏதோ பெரிய ஹோட்டல் ஓனர் தான் வந்து வாங்கிட்டு இருக்காரோன்னு நினைச்சோம். அப்புறம்ல தெரியுது ஓனர் நம்ம ஆளுன்னு. யாக்கா கேக்குற? அவளை விட்டுட்டு வேற வந்துட்டோம். எருமை உட்கார்ந்து வேற இருக்கு. என்ன செய்ய போதுன்னு தெரியலையே. 4.25 லட்சத்துக்கு சாமான் வாங்கி அடிக்கிருக்காங்கல்ல. வாங்கின சாமானுக்கெல்லாம் அவங்களே காசை கட்டிட்டு வரட்டேன். நம்மளா கிடைச்சேன். வாங்கட்டும் 4 போதை வாங்கினாதான் அதெல்லாம் சரிப்பட்டு வரும். தாடி நல்லா தப்புச்சேங்க்கா. நானு அங்கனக்குள்ள உட்காந்துருந்தேன்னா அப்படித்தான் போல. வயிற்று பசிக்குதுக்கா, ஏதாவது சாப்பிடுவோமா? மழை பெய்யுதுடி. இங்கனக்குள்ள கடையும் ஒண்ணு சாப்பாடு கடை இல்லையே. போண்டா பச்சினா திம்பமா? எனக்கும் பசிக்குது நினைக்கலிக்கா. சரி வாங்க, அந்த டீ கடையில போய் ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு 2 பச்சி வாங்கி திம்போம். அப்புறமே போற வழியில சாப்பிட்டுக்கறலாம். சரிக்கா வாங்க போலாம். என்ன போன பொம்பளைய எதையுமே காணா. ஏடிஎம் என்ன அவ்வளவு தூரமாவா இருக்கு? இம்புட்டு நேரமாவா காசு எடுக்குதுங்க? ஏடிஎம் போனவங்கள இன்னும் காணுமே. வந்துருவாங்க சிஸ்டர். ஏடிஎம்ல ஒருவேளை கூட்டமா இருந்துச்சோ என்னவோ. இல்ல, போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. பக்கத்துல தான் ஏடிஎம், இன்னும் ஆளை காணோம். சிஸ்டர் வந்துருவாங்க சிஸ்டர். 1 ரூபா 2 ரூபாயா? 4,79,500 ரூபாயை எடுத்துட்டு வரணும்னா சும்மாவா? இம்பிட்டு காசு ஒரே ஏடிஎம்ல இருந்துச்சோ இல்லையோ, பக்கத்து ஏடிஎம் கூட போய் எடுக்க போயிருக்கலாம்ல. கொஞ்சம் லேட் ஆகி முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். இருங்க, அது வரைக்கும் போய் ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வாங்க. மேடம், ஆல்ரெடி உங்க கேங்கோட சேர்ந்து ஆளுக்கு ஒரு பாதாம் பால், நீங்க எக்ஸ்ட்ரா 2 ஃபேண்டாவும் குடிச்சிட்டீங்க. இதுக்கு மேலேயும் ஜூஸா? அட கடவுளே, உங்க கடையில எல்லாம் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு பொருள் போறதே பெரிய விஷயம். நாங்க 5 லட்சம் ரூபாய்க்கிட்ட பொருள் வாங்கியிருக்கோம். ஒரு ஃபேண்டா கூல்ட்ரிங்க்ஸ் கூட கொடுக்க மாட்டீங்களா? இல்ல மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை எடுத்துட்டு வரேன். போங்க சிஸ்டர். உங்க ஓனர் தான் என்னை நல்லா கவனிக்க சொல்லியிருக்காருல்ல. போங்க. அதிகமா சரக்கு வாங்கி குடோனையே காலி பண்ணியிருக்கான். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு இம்புட்டு யோசிக்கிறிய? சாரி மேம், இதை எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்? மாசா 7up ஸ்ப்ரைட்டு மேங்கோ பெப்சின்னு எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துட்டு வாங்க. எது நல்லா இருக்குன்னு பார்த்து குடிச்சுக்கிறேன். மாசா நல்லா இருக்கும் மேம். ஓனருக்கு விசுவாசம். சரி போங்க சிஸ்டர், போய் மாசாவை எடுத்துட்டு வாங்க. ஓகே மேம். சிஸ்டர், குடிக்கிறதுக்கு மாசாவும் கடிக்கிறதுக்கு சிப்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வாங்க. ஓகே மேம். போய் இம்புட்டு நேரம் ஆயிருச்சு, என்ன பண்ணுதுக? ரிங்கு போகுது. எக்கா சீக்கிரம் எடு, நேரம் ஆயிருச்சு. வயிற்று பசிக்குதா இல்லையா? இந்த கடையில் ஒரு ஹோட்டல் கடையும் சேர்த்து வச்சிருக்க கூடாது. இங்கே நீயே உட்காந்து சாப்பிட்டுட்டாவது ரெஸ்ட் எடுத்திருப்பேன். ஒன்றும் இல்லாமல் வெறும் கூல்ட்ரிங்க்ஸையும் சிப்ஸ் பாக்கெட்டாக அடிக்க வச்சிருக்காங்க. அது வயிற்று பணச்ச வந்தாலும் வந்துருமே. எக்கா எடு, என்ன செய்யற? இந்த பரிசுக்குள்ள போன வச்சு அவசரத்துக்கு எடுக்க முடியலத்தா. யார் அன்னைக்கிலிக்கா? அடி நெடுவாளி தாண்டி அடிக்கிற. போன எடுக்காதக்கா. எரும மாடு செத்த இடத்துல என்னையும் மாட்டி விட பார்த்துச்சே. செத்தோட எடுக்காம இருந்து வாப்பா, என்ன செய்யறான்னு. அவளுக்கு சமாளிக்க தெரியாது, அது எல்லாத்துலயும் நீந்திட்டு வந்துடும். அத்தா என்னத்தா சாப்பிடுறிய? டீ காபி போண்டா பச்சி வடை எல்லாம் இருக்கு. என்ன வேணும்? கேக்குற சொல்லு. எனக்கு ஒரு டீ 2 வாழைக்காய் பச்சியும் சூடா இருக்குங்களா? எல்லாம் சூடா இருக்குமா? இப்பதான் சுட போட்டு வச்சது. சரிங்கய்யா, எனக்கு ஒரு டீ 2 வாழைக்காய் பச்சி போதும். அத்தா உங்களுக்கு? போண்டா இருக்கானே? இருக்குதா சூடா இருக்கு. போண்டா தரவா? ஒரு டீ 2 போண்டாவும் தாங்கனே. சரிதா. அத்தா உங்களுக்கு? எனக்கு டீ மட்டும் போதும்னே.
ஏண்டி மாடனே, நீ தானே ஏதாவது பசிக்கிட்டு சாப்பிடணும்னு சொன்ன, ஏதாவது வாங்கிக்க. அக்கா பரவாயில்ல, டீ மட்டும் போதும். அட வாங்கிக்க, சாப்பிட தானே வந்திருக்கேன். சரிக்கா. அப்போ என்னத்தான் வேணும்? பச்சியில 2 போண்டால 2 வைக்கிட்டா? ஐயோ, 2 வேணாம், சாப்பிட முடியாது. அண்ணே, அவளுக்கு பச்சியில 1 போண்டால 1 கொடுங்க. ஒரு டீ 1 சுட சுட கொடுத்துருங்க. நாங்க தின்னுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கேட்டுக்கிறேன். சரிம்மா சரிம்மா, பொறுமையா சாப்பிடுங்க. என்னக்கா, மறுபடியும் நெடுவாளி தானே? ஆமாடி, மறுபடியும் அவதான் அடிக்கிற. எடுக்காதீங்க, என்ன செய்யறான்னு தான் பாப்போம். அத்தா இந்தாங்க 3 பேரும் டீ எடுத்துக்கிறங்க. டீயை குடிச்சுக்கிட்டே இருங்கம்மா, இந்த பச்சை எடுத்து தரேன். என்ன அக்காவுக்கு இத்தனை போன் அடிச்சு எடுத்து தொலைய மாட்டேங்குது, என்ன செய்துகன்னு தெரியலையே. ஏடிஎம் போயிட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரம் ஆகும். மேடம் மாசா. கொடுங்க சிஸ்டர். மேடம், பணம் எடுக்க போனவங்க வந்துட்டாங்களா? அதான் சொன்னேன் பத்தியில, பணம் அமௌண்ட் அதிகங்கிறதுனால இந்த ஏடிஎம்ல பணம் இல்லையா, பக்கத்து ஏடிஎம்ல போய் பக்கத்து தெருவில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிருச்சான். இந்த 3 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. வந்துருவாங்க. ஓ, ஓகே மேம். இந்தாங்க ஜூஸ் குடிங்க. நல்ல வேலை, ஜூஸ் அது கொடுத்தீங்களே. கொடுங்க. இப்ப வந்துருவாங்கல்ல மேம்? இந்த வந்துகிட்டே இருக்காங்க. நீங்க போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, இந்த ஜூஸை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்துருங்க. சரிங்க மேம். சிஸ்டர், டிப்ஸி கேட்டேன், எடுத்துட்டு வர மறந்துட்டீங்களோ? ஓ சாரி மேம், இதை எடுத்துட்டு வரேன். ஓ, அதான் நினைச்சேன் மறந்துருப்பியன்னு. சரி போங்க, போய் நல்ல பெரிய பாக்கெட்டா எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேம். இந்த அக்கா என்ன பண்ணுது? அக்கா லூசு எடுத்து தொலைங்கல. இவங்க வேற ஒய்யாம வந்துட்டாங்களா போயிட்டாங்களான்னு டார்ச்சர் வேற பண்றாங்க. இவங்க போனை எடுக்கலையே. நான் வேற காசு எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்குன்னு வேற சொல்லிவிட்டேன். ஹலோ அக்கா, போனை எடுத்து தொலைங்கல. இவளை நம்பிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. பேசாம நம்ம வனசாக்காவுக்கு போன் அடிச்சிட வேண்டியதேன். யாத்தா என்னது இது? அவளுக்காவது போன் போய் எடுக்காம இருந்துச்சு, இவளுக்கு சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. மாடனுக்கு அடிச்சு பாப்போம். ஒருவேளை பிளான் பண்ணி நம்மளை கோர்த்து விட்டுட்டு எதுவும் கிளம்பிட்டாளுகளோ? செஞ்சாலும் செய்வாளுக, திருட்டு சிரிக்கி அவளுகளை நம்ப முடியாதே. மாடனே, நீனாவது எடுடி. மாடர்ன் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருதே. ஐயோ, மானங்கெட்டவளுகளா இவளுகளா எதுக்குத்தான் ஃபோன் வச்சிருக்காளுகன்னு தெரியல. ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஃபோன் பண்ணா எடுத்து தொலைகிறாளுகளா? இப்போ இங்கிருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? ஐயோ இறைவா. ஐயோ, போண்டா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்கே. மைதா மாவுல சுட்டியில இல்ல கோதுமை மாவுல சுட்டியில? மைதா மாவுதான்ப்பா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கியா. நாங்களும் பொழுதாவளுதனைக்கு வீட்டுல போண்டா போடத்தான் செய்யறேன். ஆனா இந்த அளவுக்கு போண்டா சாஃப்டாவும் பச்சை இவ்வளவு முறுமுறுப்பாவும் கிடைச்சதே இல்லையே. என்ன ருசி, நல்லா இருக்கியா டேஸ்ட். இது கூட கொஞ்சோன்னு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்திருந்தா இன்னும் அட்டகாசமா இருந்திருக்கேன். அடுத்தடுத்து போடுவோம்ப்பா. இப்ப கொஞ்ச நாளைக்கு இப்படி ஓட்டுவோமேனு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குங்கய்யா. காப்பியும் நல்லா சுக்குமல்லியெல்லாம் தட்டி போட்டு ருசியா வச்சிருக்கீங்களே. நல்லா இருக்கு. இந்த மழை நேரத்துக்கு இதானே தேவல. ஆமாம்மா, சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா கேளுங்கம்மா. சரிங்க, வேணும்னா நாங்க கேக்குறோம், நீங்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா. நல்லா இருக்கல மக்கா. நல்ல சுட சுட இந்த பச்சைக்கும் டீயும் குடிக்கிறதுக்கு தான் நெடுவாளி குட்டிக்கு கொடுத்து வைக்காம போயிருச்சு. பாவியலா, விட்டுட்டு ஓடியாந்தா எப்படி எனக்கு திங்க கொடுத்து வைக்கேன்? நெடுவாளி, ஆய மூடு. நீ எல்லாம் ஒரு அக்காவாக்கா? நெடுவாளி, போண்டா திங்கிறியா? நல்ல சூடா இருக்கும் டீ. நீ பேசாத. நெடுவாளி, இஞ்சி டீ மணக்க இருக்கு, குடிச்சு பாக்குறியா? வாய மூடுங்க பக்கியலா. ஆளுக்கு மாத்தி போன் பண்றனே. ஒருத்தி அடகு வச்சுட்டு போனமே, அவ என்ன ஆச்சுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியலா? ஆமா, என்னடி ஆச்சு? எப்படி வந்த? என்ன ஆச்சு, எப்படி வந்தியா? அப்ப பிளான் பண்ணித்தான் என்ன கோர்த்து விட்டுட்டு வந்தியலா? ஆமா, 5 லட்சத்துக்கு சரக்கு வாங்கி வச்சிருந்தா அப்ப கோர்த்து விட்டுட்டு வராம என்ன கூட்டிக்கிட்டா வருவாங்க? அடி பாவியலா, அப்ப என்ன அந்த கடையில கோர்த்து விட்டுட்டு வந்தது எல்லாம் பிளானா? ஆமா, அப்புறம் 50 காசையும் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட ஏறும் டீ காசு வாங்கின நீ தான் கொடுத்துட்டு வரணும். உன்னை யாரும் 5 லட்சத்துக்கு சாமான் வாங்கி வைக்க சொன்னது? பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர் ஆக போறீங்களோ? குடோன்ல இருந்து உங்களுக்கு சாமான் இறங்கி வரணும். எல்லாம் ஆஃபர்ல போட்டிருந்துச்சேன்னு வாங்கி அள்ளி எடுக்கணும். அதுக்கு இது வேணான்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு இப்படி மாட்டி விட்டுட்டு வந்தா என்னடி அர்த்தம்? சரி விடு, அதான் தப்பிச்சு வந்துட்டீல. ஆமா, எப்படி தப்பிச்ச? எப்படி தப்பிச்சனா? அந்த மஞ்ச முடி காரிட்ட இருந்து மரணம் தப்பினா கரணம்னு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு ஓடியாந்தேன். காம்பவுண்ட் சுவரா? அப்புறம் என்ன, 3 பேருக்கும் போன் அடிச்சு பார்த்தேன், ஒரு நாயும் எடுத்து பார்க்கல. அதுக்கப்புறம் போன் அடிக்கிறேன், எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு உட்காந்து போண்டா பச்சி திண்டுக்கிட்டு இருக்கிய. சரி பாத்ரூம் போறேன்னு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அப்படியே காம்பவுண்ட் சுவர்ல ஏறி குதிச்சு ஓடியாந்தேன். நான் ஒரு ட்ராஜடியை தாண்டி வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன். உங்களுக்கெல்லாம் என் லைஃப் காமெடியா தெரியுதுல. 3 பேரும் 3 திசையில சிரிக்கிறீங்களோ? வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம் அப்பா.
ஷப்பா, விகாஸ் நைட்டீஸை போட்டு இன்னைக்கு தான் நான் ஒரு குடும்ப பெண்ணாவே உணர்றேங்கிறது மாதிரி மாமியார் வீட்டுக்கு வந்து வேலை பார்த்த பிறகுதான் இன்னைக்கு நான் ஒரு குடும்ப பெண்ணாவே உணர்றேன். கொஞ்ச நேரம் ஒரு குட்டி தூக்கத்தை போடலாம். என்ன வீடே இவ்வளோ அமைதியா இருக்கு? மாமியாரும் மருமகளும் சிரிப்பு சத்தம் வீடே கலகலன்னு இருக்கும். இன்னைக்கு என்ன மேடம் பயங்கரமா ஓய்வு எடுக்கிறாங்க? நூடுல்ஸ் மண்டை, நூடுல்ஸ் மண்டை. வா ஜீவா. என்னடி இப்படி சோஃபாலே படுத்துட்ட? தூக்கம் வந்த பெட்ல போய் படுக்கலாம்ல? இல்ல தூக்கம்லாம் வரல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சேன்னு படுத்தேன். சரி சரி, எங்க வீட்ல யாரையும் காணோம்? யாரையும்னா யாரை கேக்குற? அத்தையவா? என் வீட்ல உங்க அத்தை மட்டும் தான் இருக்காங்களா? எங்க அப்பா இல்லையா? அப்பா இருக்கும்போது அம்மா இருக்க மாட்டாங்களா? 2 பேரையும் சேர்த்து தான் கேட்கணும். அது என்ன அப்பாவை மட்டும் கேட்பியா என்ன? சரி சொல்லு, எங்க யாரையும் காணோம்? மாமா ஒரு வேலை விஷயமா ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க. அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க. எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சோஃபால உட்காந்தேன். ஓஹோ, என்ன? வீட்ல யாரும் இல்லாம நீ தனியா இருப்பல? நல்ல வேளை நான் துணைக்கு வந்தேன். நானும் வெளியில போயிருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. நீ திரும்ப வெளியில போறதுன்னா போயிட்டு வா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏய் இல்லடி நூடுல்ஸ் பண்ண, இவ்வளோ அழகான பொண்ணை தனியா யாராவது வீட்டில் விட்டுட்டு போவாங்களா? நான் என்ன மடப்பையில என்ன இவ்வளோ அழகான பொண்டாட்டியை தனியா வீட்டில் விட்டுட்டு போறதுக்கு? இவ்வளோ நாளும் நான் தனியாக தானே இருந்தேன். இவ்வளோ நாளும் நீ தனியா இருந்தனா அது வேற. இப்போ நீ தனியா இருந்தனா அது நல்லா இருக்காதுல்ல? இல்லையே, டிவி இருக்கு, ஃபோன் இருக்கு, டைம் பாஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஏதாவது ஒன்றுனா கூப்பிடுறதுக்கு அக்கம் பக்கத்தில் ஆள் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஐ, அக்கம் பக்கத்துல 1000 பேர் இருந்தாலும் கட்டண புருஷன் நான் உன்னை கவனிச்சுக்கிற மாதிரி வராது இல்லடி? ஐயோ அப்படியா? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சீன் இல்லை. என்ன பார்த்துக்க எனக்கே தெரியும், நான் 100 ஆம்பளைக்கு சமம்டா. ஆமா ஆமா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், அதெல்லாம் சொல்லல. அப்படிதான். என் கையில இருக்கிற பலம் யானை பலம். ஆமா ஆமா, கோழி குஞ்சு மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு யானை பலமா? யாரை பார்த்து கோழி குஞ்சுன்னு? என் ஆம்ச பத்தியா? ஆம்ச பத்தியா? எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கேன் பத்தியா என்னோட ஆம்ச? அப்படியா? எங்க பார்க்கலாம்? இல்ல வேண்டாம். ஏய் கொட்ரி, நீ தானே அம்ச பத்தியா என்ன? அம்சாவோட அம்சம் பார்த்தா தானே அவளுக்கு எவ்வளவு வீரம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என் வீரம் எனக்குள்ள இருந்தா மட்டும் போதும். உனக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. கையை கீழே போடு, கீழே போடு. இல்லடி நூடுல்ஸ் மண்டை, நீ தான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொன்ன. சரி, அதான் கையை பிடிச்சி பார்த்தா தானே எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியும். என் பொண்டாட்டி எவ்வளோ வலிமையானவன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் நீங்க ஒன்னும் தெரிஞ்சுக்க வேணாம். முதல்ல கையை கீழே போடு. என்னடி? என்னடா? போடி. ஐயோ ஜீவா, என்னாச்சுடி? சமைச்சு முடிச்சிட்டு கேஸ் அணைச்சனான்னு தெரியல, கொஞ்சம் போய் கேஸை மட்டும் அணைச்சிட்டு வா ப்ளீஸ். சமைச்சு முடிச்சிட்டு கேஸ் கூட ஆஃப் பண்ண மாட்டியா? ஞாபகம் இல்லை ஜீவா, ப்ளீஸ் ஜீவா. பொண்டாட்டிக்காக இது கூட செய்ய மாட்டியா ஜீவா? நடிக்காதடி. நடிக்கிறது அப்பட்டமா தெரியுது. அவ்வளோ அழகவ தெரியுது. அவ்வளோ அசிங்கமா தெரியுது. மூஞ்ச பாரு. இப்ப என்ன போய் கேஸ் ஆஃப் பண்ணும், அவ்வளவுதானே? ஐயா சி, இரு போயிட்டு வரேன். தேங்க்யூ. முகர அப்பா, இந்த திருடனை பத்தி விடுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு போனா எப்படி துரத்தி விடுறா பாரு. அடுப்பு ஆஃப்ல தானே இருக்கு. அம்சா, அடுப்பு ஆஃப்ல தாண்டி இருக்கு. ஆஃப் பண்ணியா இருக்கு? ஆமாடி, ஆஃப் பண்ணி தான் இருக்கு. ஜீவா, அப்ப ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கான்னு பாரு. ஃப்ரிட்ஜ்ல பாலா? எதுக்கு இப்ப பால் கேக்குறான்? பால் இருக்குடி. இருக்கா? அத கொஞ்சம் அப்படியே அடுப்புல வச்சு பாலை காய்ச்சிரு ஜீவா. பால் காய்ச்சுன்னா அதுக்கு டைரக்டா சொல்லிருக்கலாம்ல நாய். பால் வச்சிட்டியா? வைக்கிறேன், இப்பதானே எடுத்திருக்கேன். சரி, பொறுமையா வை, டென்ஷன் ஆகாத. லைட்டர் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஜீவா, லைட்டர் அடுப்புக்கு கீழேயே இருக்கும் பாரு. அதெல்லாம் நல்லா கேட்ச் பண்ணுவா. நம்ம எதுக்கு வந்திருக்கோம் மட்டும் கேட்ச் பண்ண மாட்டா. எடுத்துட்டியா? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அழகவ, யாரவ 100க்கு 100, அவதான் என்னவளா. ஜீவா, பாட்டு சூப்பர். சரி, பால் காஞ்சிருச்சு, வேற என்ன பண்ணட்டும்? பால் காஞ்சதுதான் காஞ்சிருச்சு. ஆளுக்கு ஒரு கப் எடுத்து ப்ரூ காஃபி மட்டும் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டுட்டு வா ஜீவா. ப்ரூ போட்டு கொண்டுட்டு வரணுமா? இது அதில்ல. அருமையான நறுமணம். மனம் அவ்வளவு பிடிச்சிருந்தா குடிச்சுதான் பாரு. மனதை தொடும் மனம். கண்டுபிடிச்சிட்டியா? சரி, அதான் கண்டுபிடிச்சிட்டியே. போட்டு எடுத்துட்டு வா. சும்மா நீ எடுத்துட்டு வரியான்னு செக் பண்ண.
அடி பாவி, செக் பண்றதுக்கு நானாடி கிடைச்சேன். ஆமா, அந்த விளம்பரத்துல கீர்த்தி சுரேஷ் சொல்லும்போது அவங்க பாய் ஃப்ரெண்ட் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்கல்ல, அது மாதிரி நான் சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் நீ போய் போட்டு எடுத்துட்டு வரியான்னு நினைச்சேன். செக் பண்ணேன். ஒன்னு ஏய் ப்ரோ, அருமையான நறுமணம். குடிங்க, 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். ஆளை பாரு, இனி ஒவ்வொரு விளம்பரத்தை பார்த்து இப்படிதான் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணுவ போல் இருக்கே. அப்புறம் பின்ன வேற வேலை வெட்டி வேணாமா? இனிமே டெய்லி உனக்கு டெஸ்டிங் தான் மச்சி. சரி மச்சி, இது குடி மச்சி. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்த. அம்மா படிச்சது போதும்மா, ப்ளீஸ்மா, தூக்கம் வருதுமா. இன்னும் 5 ஃபில்லப் தானே இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டு தூங்கலாம். உட்காந்து படி. அம்மா ப்ளீஸ்மா, தூக்கம் வருதுமா. 5 ஃபில்லப் தானே மரம் இருக்கு, ஒரு 5 சென்டென்ஸ் சொன்னால படிக்க முடியாதா? அம்மா ப்ளீஸ்மா, தூக்கம் வருதுமா. அப்ப காலையில 5 மணிக்கு எழுப்பி விடுவேன், உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும், சரியா? 5 மணிக்கா? ஆமா, இப்ப உட்காந்து படிச்சேன்னா ஒழுங்கா படிச்சுட்டு தூங்கிடலாம். இல்லைன்னா காலையில 5 மணிக்கு எழுப்பி விடுவேன், உட்காந்து படிக்கணும். எது வசதி? சரி விடுத்த, பாவம் புள்ள தூங்கிட்டு போறேன். அத்தை உனக்கு இன்னும் படிக்க வேண்டியது இருக்காத்த, அதுக்குள்ள தூங்கி. சரி காலையில எந்திரிச்சு படிச்சுக்கறேன். அப்பதான் நான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறதுக்கு இப்பவே படிச்சுட்டு தூங்கிடுறேன். சரி ஒரு 6 மணிக்கு அப்பதான் எழுப்பி விடுறேன், அப்ப உட்காந்து படிச்சுக்கிறியா? 6 மணினா ஓகே. அத்தை அவனுக்கு செல்லம் கொடுக்காதீங்க அத்தை, ஒண்ணுமே படிக்க மாட்டேங்கிறான், ரொம்ப பண்றான். இவ்வளவு நேரம் உட்காந்து ஒரு கொஸ்டின் கூட படிக்கல. என்ன சாமி, நல்லா படிக்கணும்லையா? படிக்கவே பிடிக்கல அப்பத்தா, தூக்கம் தூக்கமா வருது. வரும் வரும், நல்ல தொடையில பிடிச்சு திருகுனா தூக்கம் வரும். என்ன படிச்ச நீ இவ்வளவு நேரம்? உட்காந்து எவ்வளவு நேரமா படிக்கவான்னு கூப்பிட்டேன். இப்படி தோட்டக்காட்டுக்குள்ள தெரிஞ்சுட்டு படிக்க உட்கார்றது 8 மணிக்கு, அப்புறம் 8:00 தூக்கம் வருதுன்னா தூக்கம் வரதான் செய்யும். சரி கில்லாத மடன, பாவம் புள்ள சேத்த படுத்துட்டு போறேன். காலையிலேனா நான் எழுப்பி விடுறேன். எக்ஸாம் ஆரம்பிக்க போறாங்க அத்தை, அதுக்கு தான் சொல்றேன். படிச்சிருவேன் என் பேரன், அதெல்லாம் நீ படிச்சிருவில மர? படிச்சிருவேன் அப்பத்தா. நல்லா நட்டிக்க கத்துக்கிட்டு மர நீ. சரி விடு விடு, புள்ளைய போட்டு தூங்குற நேரத்துக்கு அடிக்காத. மரா இந்த அப்பத்தா பால் கொண்டுட்டு வந்திருக்கேன், குடிச்சு போட்டு பாடு. பாலா? ஆமாடி சாமி, பால் கொண்டுட்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு பாடு. என்ன அப்பத்தா இந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் மறந்துட்டேன்? என்னத்தடா மறந்தேன்? எனக்கு பால் பிடிக்காது, ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? மரா, பால் அப்பத்தா கிட்ட வாங்கி குடி. அம்மா எனக்கு பால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியலம்மா, எனக்கு ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும். ஹார்லிக்ஸ் இல்ல மாரா, இப்ப வாங்க முடியாது, நீ பாலை வாங்கி குடி. எனக்கு வேணாம், எனக்கு ஹார்லிக்ஸ் தான் வேணும். மாரா, எல்லாத்தையும் நம்ம அந்த வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் பத்தியா, அதனால ஹார்லிக்ஸ் இங்கே இல்லாம போயிருச்சு. நாளைக்கு அப்பதான் டவுனுக்கு போய் உனக்கு வாங்கிடுறேன், நாளைக்கு குடிக்கலாம் சரியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பால் குடிச்சுக்கிறியா? என்ன அப்பத்தா, எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் குடின்னு சொல்ற. சரி விடுங்க அத்தை, அவன் குடிக்கலைன்னா போட்டும். ஹார்லிக்ஸ் குடிக்காம பிள்ளைக்கு தூக்கம் வராதே, ராத்திரி புரண்டுக்கிட்டே உள்ள கிடப்பேன். ஒரு டம்ளர் வயிறார குடிச்சான்னா பொம்போல படுத்துருவேன். ஒழுங்காவும் சோறும் திங்கலையே. மரா என்னம்மா? சரி நீ காலையில எந்திரிச்சு படிக்க கூட வேண்டாம், அப்பதான் உனக்காக பால் காய்ச்சி கொண்டுட்டு வந்திருக்காங்கல்ல, இதை வாங்கி குடிச்சுக்கோ, எதுவும் கேட்க கூடாது சரியா? ஐ ஜாலி, அப்ப நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்க வேணாமா? வேண்டாம், நீ படுத்துக்கோ, எப்ப எந்திரிக்கோ அப்ப எந்திரிச்சு படிச்சுக்கலாம். சரிம்மா, அப்பனா நான் இந்த பாலையே குடிச்சுக்கிறேன், எனக்கு ஹார்லிக்ஸ் வேண்டாம். சரி மாரா, போய் அப்பத்தா கிட்ட பால் வாங்கிக்கோ. அப்பத்தா பாலை குடிங்க, அம்மா தான் என்னை எந்திரிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் படிக்க தேவையில்லையே. இல்ல சாமி, படிப்புதான் உன்னை ஒசத்து. படிப்புக்காக எதையும் தியாகம் பண்ணலாம், ஆனா எதுக்காகவும் படிப்பை தியாகம் பண்ணக்கூடாது. நீ இந்த பாலை குடி, அப்பதான் நாளைக்கு கண்டிப்பா ஹார்லிக்ஸ் வாங்கியாந்து தந்துடுறேன் சரியா? சரி ஓகே, ஆனா நாளைக்கு நான் படிக்க வேணாம்ல, அதுக்காக இந்த பாலை குடிச்சுக்கிறேன். சரி சாமி, இந்தாங்க குடிங்க. குடிங்க.